ஹாய் செல்லோஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹாப்பி ஹோம். சேப்பங்கிழங்குனாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு வாட்டி சேப்பங்கிழங்கு ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் வெஜிடபிள் வாங்கும்போது கண்டிப்பாக சேப்பங்கிழங்கும் சேர்த்து தான் வாங்குவீங்க. சேப்பங்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்த உடனே ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. சேப்பங்கிழங்குலேருந்து தோல் எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்துருங்க. தோல் ரிமூவ் பண்ண பிறகு சர்க்கிளாவோ இல்லை வெஜ்ஜஸாவோ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக இதில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. இந்த 2 மாவும் நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. தாளிக்கிறதுக்கு வழக்கம் போல் எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சதும் கோட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கை இதில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அதை பெரட்டாமல் விட்டுருங்க. நான் அதை வீடியோவில் காமிக்கல. இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பியாக டர்ன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். சுட சுட பருப்பு ரசத்துக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும்.